பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் இருக்குன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட வாரியாக மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள கருடங்கள் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேட்டா எடுத்திருக்கோம். இந்த டேட்டா பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக என்னென்ன போஸ்டிங்ஸில் எவ்வளோ கருடங்கள் இருக்குது அப்படின்றத டீப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுதான் அந்த வீடியோ. அதே மாதிரி இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. என்ன இன்ஃபர்மேஷன்றது டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணுங்கிறவங்களும் நீங்கள் அமௌண்ட் பெய்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டுமே சேர்த்து வந்து மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத வந்து ஆஃபராக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ டேரெக்டாக எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு தமிழ் ஆன்லைன் டெஸ்ட் 6 to 10th வரைக்கும் உள்ள ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக வந்து ஆஃபர் பண்ணுறோம். இது எல்லாமே காம்போவாக வந்துடும். ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ வேறு எதுவும் இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தளவுக்கு 3 விதமான பணியிடங்கள் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த பணியிடங்கள்லாம் ஒரு கேட்டகரியாகவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காப்பிஸ்ட் அட்டெண்டர், அப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வேறு வந்து டிரைவர், இது 3 ஒரு கேட்டகரியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். மீதி உள்ள போஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கார்டனர், அப்புறம் வந்து ஸ்வீப்பர், கிளீனர் ஒர்க்கர்னு சொல்லி ஸ்கேவெஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மசாஜின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ச்மேன், நைட்டு வாட்ச்மேன், இது எல்லாமே சேர்த்து ஒரு கேட்டகரியாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி, இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, காப்பிஸ்ட் அட்டெண்டர் எல்லாமே வந்து 8ஆம் வகுப்பு கல்வி தகுதியாக இருக்குது. இந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், அப்புறம் வந்து ப்ராசஸ் ரைட்டரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றதும் நம்ம வந்து ஆல்ரெடி நேற்றையே வீடியோ போட்டிருந்தோம். எப்படி அப்ளை பண்ணுன்றதும் வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் மாவட்ட வாரியாக எந்த மாவட்டத்தில் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினர் போஸ்ட்டு அரியலூரில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, சென்னையில் 2, அப்புறம் திண்டுக்கல்லில் ஒரு வேகன்சி, ஈரோட்டில் 2 வேகன்சி, காஞ்சிபுரமில் 3, கன்னியாகுமரியில் 2, மதுரையில் 4, புதுக்கோட்டையில் 5, சேலமில் 4, இதே மாதிரி தூத்துக்குடியில் 2, திருச்சிராப்பள்ளியில் இல்லை, திருநெல்வேலியில் 3, திருவள்ளூரில் 5, திருவண்ணாமலையில் 3, திருவாரூரில் 2, வேலூரில் 4, விழுப்புரமில் 17. ஆக மொத்தம் 60 வேகன்சி எக்ஸாமினரில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீடர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் 2, காஞ்சிபுரமில் 1, சேலமில் ஒரு வேகன்சி, நீலகிரியில் ஒரு வேகன்சி, திருவாரூரில் ஒரு வேகன்சி, திருவண்ணாமலையில் ஒரு வேகன்சி, அப்புறம் வந்து வேலூரில் 2 வேகன்சி, விழுப்புரமில் 2 வேகன்சி. அடுத்தது சீனியர் பைலிஃப் அரியலூரில் ஒரு வேகன்சியும், தருமபுரியில் 2 வேகன்சி, திண்டுக்கல்லில் 2 வேகன்சி, காஞ்சிபுரமில் 4, கன்னியாகுமரியில் 2, கிருஷ்ணகிரியில் 11, மதுரையில் 4. ஸோ இது மாதிரி மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அந்த விசுவல்ஸாக பார்த்துட்ருக்கோம். இதில் அதிகபட்சமான வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து அதிகபட்சமான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் அப்படின்றத கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக சேலம் மாவட்டம், அதுக்கு அடுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் வந்து ஒருங்கிணைந்த மாவட்டமாக 2 மாவட்டங்கள் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க, கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம். ஸோ அந்த மாவட்டத்துலேயும் ஓரளவுக்கு வேகன்சிஸ் இருக்குது. வேறு வந்து பார்த்திங்கன்னா சேலம் சொல்லியாச்சு. அதேமாதிரி நாகப்பட்டினம். ஸோ நாகப்பட்டினத்துலேயும் ஓரளவுக்கு வேகன்சிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதிகபட்சமாக இருக்கிற மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா அரியலூர், சேலம், நாகப்பட்டினம், அப்புறம் வந்து திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 50 வேகன்சிக்கு மேலே இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றதை நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர்கள் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஓவரால் 2329 வேகன்சிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சார்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து 2 கேட்டகரி நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் நடக்கும். அதேமாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மிச்ச போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம் நடக்கும். டிரைவருக்கு செப்பரேட்டாக நடக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஆள் ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் 2 கேட்டகரியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு வந்து கேட்டிருக்கோம். அது சம்பந்தமாக இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா நானே வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் அப்டேட் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கான எழுத்து தேர்வு நடக்க போகுது. டிரைவருக்கான எக்ஸாமினேஷன் சண்டே வந்து நடக்குது. சாட்டர்டே வந்து நடக்குது. சண்டே வந்து டைப்பிஸ்ட், எக்ஸாமினர், ரீடருக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. ஸோ இதை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். எப்போ அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலே ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் தரேன், பை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.